ஒரு பக்கம் கங்கா, சாரதா இந்த மாதிரி குமரனுக்கும் விஜய்க்கும் பார்ஷியாலிட்டி காட்டி விஜய்க்கு மட்டும் பார்த்து பார்த்து பண்ணுறத பார்த்துட்டும் குமரனை ஏதோ வேலையாள் மாதிரியும் ட்ரீட் பண்ணுறத பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் கங்காவை அவ்வளவா குத்த சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒய்ஃபாக இருந்தாலும் தன்னோட கணவனுக்கு தன்னோட அம்மா வீட்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் என்ன இந்த விஷயத்தில் சாரதா தான் கங்காவோட மனசை புரிஞ்சுக்காம அப்பப்போ அவங்கள கஷ்டப்படுத்துகிறே நடந்துக்கிறாங்க. அதே சமயம் குமரனும் அதே மாதிரி தான். அவங்க ரொம்பவே நார்மலாக தான் நடந்துக்கிறாங்க. இருந்தாலும் விஜய் முன்னாடி தானும் கெத்தாக இருக்கணும், தன்னோட ஹஸ்பண்டும் கெத்தாக இருக்கணும்னு நினைக்கிற கங்காவோட மனசு தான் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால கங்கா ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பொறாமத்தனத்தை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் அவங்க சாரதா இந்த மாதிரி விஜய்க்காக மதியானம் கறி சமைக்கணும்னு சொல்லிட்டு குமரனை கறி வாங்கிட்டு வர சொல்லி சொன்னப்பவும் அது இதுன்னு அந்த விஷயத்தையே கழிச்சு விட்டுட்டு சாரதாவையே கறி வாங்க சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. ஆனால் சாரதா வாங்க போகிறேன்னு என்னதான் சொன்னாலும் இந்த பக்கம் குமரனுக்கோ மனசு கில்ட்டியாக இருக்குது. நம்ம தான் வாங்கி கொடுக்கணும், அங்கே காவேரியாலையும் போக முடியாது, விஜய்க்கும் அதிலெல்லாம் பழக்கம் இருக்காது, அதே சமயத்தில் அத்தையும் வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, பேசாமல் நம்மளே வாங்கி கொடுத்துடலாமான்னு சொல்லிட்டு மறுபடியுமே கங்கா கிட்ட கேட்குறாங்க. ஆனால் கங்காவும் தன்னோட புருஷனை வேலையாள் மாதிரி யாரும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காகவே இந்த மாதிரி வேலைகளை இதுக்கப்புறமா இவங்களை செய்யவே விடக்கூடாதுன்ற முடிவோடு இருக்கனால அவங்க குமரன் கிட்ட அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சும்மா வேலையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் தன்னோட மன நிம்மதியை இழக்கிற மாதிரி உணர்ந்த குமரனும் ஒரு நிமிஷம் கங்கா, நான் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக அவங்களோட வண்டி எடுத்துகிட்டு கறி வாங்குறதுக்காக ஓடியே போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு கங்காவுக்கு செம்ம கோபமாக இருக்குது. எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம அவ்வளோ சொல்லியும் இவங்க கொஞ்சம் கூட நம்மளோட பேச்சை கேட்காம அந்த விஜய்க்காக விழுந்து விழுந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த விஜய் காவேரிக்காக சொத்து எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தாலும் அதில் அவ்வளோ பெரிய விஷயமா இன்னும் எனக்கு தெரியலை. ஏன்னா என் புருஷனும் எனக்காக நிறைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட அருமை இந்த குடும்பத்துக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டது ஒரு தப்பா? ஆனால் அப்படி தெரியணும்னு நினச்சி நான் பண்ணுற ஒரு சின்ன விஷயத்த கூட இவங்களால புரிஞ்சுக்கவே முடியல. இவங்களால அந்த குடும்பத்தில் நான் தான் கொஞ்சம் மட்டமான இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட கௌரவமும் இந்த விஷயத்தால் குறையிற மாதிரி அவங்க யோசிச்சு பார்த்துட்டு குமரன் மேலே செம்ம கோபத்தோடு இருக்காங்க. ஆனால் இது தெரியாத குமரனும் ரொம்பவே பிள்ளந்தித்தனமாக விஜய்க்கு பிடிச்சது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து வாங்கி சாரதாவைக்கே போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அதை வாங்கின சாரதாவும், என்ன தம்பி வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கங்கா சொன்னால் நீங்கள் கறி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லாத கொஞ்சம் வேலை தான், அதை நான் எப்போனாலும் முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அசால்ட்டாக தான் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்க காவேரியும், அக்காவுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும், இதை பற்றி முதல்ல அம்மா கிட்ட நாசுக்காக சொல்ல ட்ரை பண்ணுவோன்னு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் விஜய் வேலை தேடி இன்டர்வியூக்காக போகணும்னு சொல்லிட்டு ரெடியாகி கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள தடுத்து நிறுத்தினா காவேரியும், இங்கே பாருங்கங்க, உங்களுக்கு என்னை உண்மையாகவே பிடிக்கும்னா நான் சொல்கிறத செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் தாத்தா கிட்டே ஏற்கனவே பேசிட்டேன். நீங்கள் முதல்ல நம்ம கம்பெனிக்கு போங்க, அங்கே ஒன்றும் நீங்கள் எம்டியாக கூட இருக்க தேவையில்ல, ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிற மாதிரி ஒரு ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களோட எல்லா உழைப்புமே உங்களோட கம்பெனிக்கு தான் போய் சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு விஜயும், என்ன காவேரி, என்னால் எப்படி அங்கே போக முடியும், நீ புரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கியா? இங்கே பாருங்கள் விஜய், நான் எல்லாத்தையும் தாத்தா கிட்ட பேசிட்டேன், நீங்கள் முதல்ல அங்கே கிளம்பி போங்க, அங்கே உங்களுக்காக போஸ்டிங் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய்க்கும் இது சுத்தமாக பிடிக்கல. அதனால் வேண்டாம் விருப்போட பேசாமல் தாத்தா கிட்ட போயிட்டு எனக்கு இங்கே வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னு சொல்லிடலான்னு போகிறாங்க. இருந்தாலும் காவேரி, இங்கே பாருங்கங்க, நீங்கள் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சே ஆகணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ஒரு நல்ல செய்தியோடு தான் வரணும்னு சொல்லிட்டு சிரித்த முகத்தோடு அவங்கள அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் விஜய்க்கும் அங்கே மறுபடியுமே போக விருப்பம் இல்லைனாலும் காவேரியோட சந்தோஷத்துக்காக போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேண்ட விருப்பத்தோடு கிளம்பி போகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சித்தப்பாவுக்கு இந்த மாதிரி விஜய் அவங்களோட கம்பெனிக்கே வந்து வேலை செய்ய போகிறாங்கன்ற விஷயம் சித்தி மூலயமா தெரிய வந்துருச்சு. அதாவது தாத்தா இந்த மாதிரி காவேரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது பாட்டியுமே அதை கேட்டுட்டு புலம்புன்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது என்னங்க அவனுக்கு தலையெழுத்தா? அவனோட கம்பெனியில் அவன் எதுக்காகங்க சம்பளத்துக்காக வேலை செய்யணும்? இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க, எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க கரெக்டாக அங்கே வந்த ராதாவும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பாட்டி தாத்தா மூலியமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே விஜய்க்காக வருத்தப்படதான் செய்கிறாங்க. ஆனால் தாத்தாவும் எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்கும், என்ன எந்த ஒட்டு உறவு வேண்டாம், எந்த சொத்தோட சம்மந்தமும் வேண்டான்னு போனவன் இப்போது வேலைக்காகவாவது அந்த கம்பெனிக்கு வரானேன்னு நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். இன்னும் கொஞ்ச நாளில் இது எல்லாமே மாறிடும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு போஸ்டிங்கை தான் விஜய்க்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்ச நாளில் எல்லாமே மாறிடும்னு ரொம்பவே நம்பிக்கையோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு
ராதாவுக்கும் பாட்டிக்கும் ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. என்ன ராதாவுக்கு இந்த காவேரியாலையும் காவேரியோட குடும்பத்தாலையும் தான் விஜய் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான்ற ஒரு கடுப்பும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால அவங்க கோபத்தில் இந்த விஷயத்தை பற்றி அவங்களோட ஹஸ்பண்ட் அன்புக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு அன்புவுக்கு மரண பீதி ஆகுது. ஏன்னா சொத்து வேண்டான்னு ஒரு விஷயத்த கூட ஏற்றுக்காம அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டானேன்னு சந்தோஷமா இருந்தேன். எல்லா சொத்தும் நமக்கும் நம்மளோட பையனுக்கும் நான் நினச்சி கனவு கோட்டை வேற கட்டிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்ன, தாத்தாவும் அந்த வீட்டு ஆளுங்களும் பிளான் போட்டு அவனை முதல்ல கம்பெனி மூலமாக உள்ளே வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளேயும் வர வைக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சிருவாங்க. அப்படி செய்யலைனாலும் சாரதாவோட வீட்டில் இருக்கவங்க அப்படி செய்ய வச்சாலும் வைப்பாங்க. அதனால கூடிய சீக்கிரம் நம்ம விஜயை அந்த கம்பெனியை விட்டு துரத்தி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நமக்கு பசுபதி தான் உதவி பண்ணுவான். ஏன்னா கண்டிப்பாக அவனுக்கு விஜயை பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணமும் இருக்கும். ஏன்னா விஜய்கிட்ட அவன் நிறைய தடவை அடியும் வாங்கிட்டான். அதுக்காக பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டும் இருக்கான். நமக்கு இப்போ சொத்து தேவை. ஏன் நம்ம பேருக்கு சொத்து வந்தால் கண்டிப்பாக அதை அவளோட பொண்ணு அனுபவிப்பான்ற பேராசையும் அவனுக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பிரச்சனைக்குள்ளே பசுபதியை இழுக்கணுன்றதுக்காகவே அவங்க பசுபதியோட வீட்டுக்கு டைரெக்டாக போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஒரு நிமிஷம் ராகினி ஆடி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காவேரியும் விஜயும் சேர்ந்துட்டாங்கன்றத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அதனால் அவங்க வயிற்றுச்சலோடையும் கோவத்தோடையும் பசுபதி கிட்ட, அப்பா இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, விஜயும் காவேரியும் வாழ்நாள் முழுக்க சேரவே மாட்டாங்கன்றதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணேன். ஆனால் அது எல்லாமே இப்படி நாசமாயிடுச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சித்தப்பாவும், இங்கே பாருங்க, உங்களுக்கு என்ன, அந்த காவேரியையும் விஜயையும் கஷ்டப்படுத்தணும் அவ்வளோதானே, அவங்க சேர்ந்துருந்தா இதை விட அதிகமாக கஷ்டப்படுவாங்கன்னு நம்ம காட்டினாவே போதும். பசுபதி உடனே, நீ என்ன சொல்ல வர, இல்லை இப்போ சொத்து எல்லாத்தையுமே அவன் விட்டுட்டு போயிட்டான்ல, அந்த சொத்தை மட்டும் என் பையன் பேரில் மாற்றிட்டோம், அவ்வளோதான், மொத்தமாக அவனை அழிச்சிடலான்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ராகினி, என்ன சொத்து எல்லாத்தையும் அதே பேரில் மாற்ற போகிறீங்களா? ஆமாம், அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்ன, தாத்தா இருக்காங்களே, அவங்க என்னோடய பிளான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா எங்கே நான் இந்த சொத்து எல்லாத்தையுமே அபகரிச்சிருவேன்னு பயந்து தான் விஜயை ஏதேதோ சொல்லி அந்த கம்பெனிக்கு, அதாவது அவனோட கம்பெனிக்கே வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு ராகினி கிக்க பிக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. என்ன, விஜயோட நிலைமை அவ்வளோ மாறிடுச்சா என்ன? அதை நான் பார்த்தே ஆகணுமே. அவனோட சொந்த கம்பெனியில் அவனே கை கட்டி வேலை செய்ய போகிறானா, அதுவும் கை நீட்டி சம்பளம் வேற வாங்க போகிறானா. ஐயோ, அந்த இன்பமான விஷயத்த நான் பார்த்தே ஆகணும்னு சிரிக்க. ஆனால் பசுபதியும், இல்லை இல்லை, நீ முதல்ல முழுசாக சொல்லு. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்கள் பொண்ணுக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக அவன் மட்டும் அந்த கம்பெனிக்கு வந்தான், அவ்வளோதான், எல்லா பிரச்சனையும் தலைகீழாக மாறிடும். ஏன்னா எல்லா சொத்தையுமே அவனோட பேருக்கு மாற்றி வைக்கிறதுக்காக தான் இவங்க எந்த மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் பேரில் சொத்து போகக்கூடாதுன்னா அவன் அந்த கம்பெனிக்கு வரக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு பசுபதியும், சரி சரி, இப்போ நீ போ, அவங்ககிட்ட எனக்கு எப்படி பேசணும்னு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு சித்தப்பா அங்கேருந்து போனதுக்கப்புறமா டைரெக்டாக விஜய்க்கே கால் பண்ணி அவங்கள நக்கல் அடிக்கிற மாதிரி, என்ன விஜய், உன் கையிலேருந்து எல்லாமே போயிடுச்சு போல், பரவாயில்ல, பாவமாக தான் இருக்கும் உன்னை பார்க்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட உன்னோட சொந்த கம்பெனியில் நீ வேலை செய்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கியாமே. சரி சரி, ஆனால் என்ன, அங்கே போனால் உனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்காது? நீலாம் அங்கே போக வேண்டிய ஆளே கிடையாது. பேசாமல் காவேரி கூடயே இரு. ஏன்னா அவள் இந்த நிலமையில உன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுவா. நீ தேவையில்லாமல் அந்த கம்பெனிக்கு போயிட்டு அவமானப்படாதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்கள நக்கல் அடிக்கிற மாதிரி பேசினாலும் அந்த கம்பெனிக்கு போகாதன்ற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனேயே விஜய்க்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நீ என்ன சொல்ல வர, என் கம்பெனிக்கு நான் போகக்கூடாதுன்னு சொல்ல வர? ஏன், அங்கே போனால் ஏதாவது உனக்கு பயமாக இருக்கா என்ன? கண்டிப்பாக இந்நேரம் சித்தப்பா வந்து உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா உன்னோட குரல்லையே அந்த பயம் தெரியுதுன்னு அப்படியே பசுபதியோட கோவத்தை தோன்ற மாதிரி பேச, கரெக்டாக விஜய் நினச்ச மாதிரியே பசுபதி அவங்களோட கோவத்தால் உளர ஆரம்பிக்கிறாங்க எல்லா உண்மையுமே. ஆமாண்டா, உன் சித்தப்பா வந்து என்கிட்ட பேசினா, அவனுக்கு ஏதோ உன் சொத்து மேலே கண் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு அந்த சொத்தெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஏன்னா என்கிட்ட அதை விட நிறையவே இருக்குது. அதுக்கு விஜயும், ஆமாம், அடுத்தவங்க கிட்ட இருந்து இப்படி அடிச்சு பிடுங்கினா உங்ககிட்ட நிறையா தான் இருக்குன்னு சொல்ல. ஆனால் பசுபதியும், இங்கே பாரு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்.
இப்போதைக்கு நீ உன்னோட கம்பெனிக்கு போகாமல் இருக்கிறதான் உனக்கு நல்லது. ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் செல்வாக்கான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அந்த கம்பெனிக்கு மட்டும் விஜய் போனால் கண்டிப்பாக தன்னோட ஆட்களை வச்சு விஜய்க்கு மறக்க முடியாத நிறைய விஷயங்களை செய்வேன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்க. ஆனால் விஜயும் அதான் சொத்து வேண்டான்னு நினச்சிட்டேன். ஆனால் இருந்தாலும் சொத்து வேண்டான்னா எதுக்காக என்ன அங்கே போக விடாமல் தடுக்கிறேன்? ஏன்னா எங்கள் சித்தப்பாவுக்கு எங்கே நான் கம்பெனி மூலயமா உள்ளே வந்துடுவேணுன்ற பயம் இருக்குது. ஆனால் நீ எதுக்காக பயப்படுறேன்னு கேட்க, ஆனால் பசுபதியும் அமைதியாகவே இருக்காங்க. ஆனால் விஜயோ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, உனக்கோ எனக்கு சொத்து கிடைக்கக்கூடாதுன்ற ஆசை தான் இருக்குது. ஏன்னா எங்கே எனக்கு ஒரு வேளை சொத்து வந்துருச்சுன்னா அது மூலயமா நான் காவேரிக்கு நிறையவே உதவி பண்ணிடுவேணும்னு பயப்படுறேன். கரெக்டு தானே? ஆனால் நீ பயப்படுற எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு அந்த சொத்து முக்கியம் இல்லைனாலும் அந்த கம்பெனிக்கு போயிட்டு உங்களை பயமுறுத்தணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் இது வரைக்கும் அந்த கம்பெனியில் போய் வேலை செய்யக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது இந்த நிமிஷம் அந்த கம்பெனிக்கு நானே எம்டி ஆகிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எம்டியோட சேலரிலாம் ரொம்பவே அதிகம் இல்லை. அந்த சேலரியை வச்சு நான் என்னோட பொண்டாட்டியோட குடும்பத்தை எப்படி காப்பாற்றணுமோ அப்படி காப்பாற்றிப்பேன். முக்கியமாக உன்னை மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட இருந்து அவங்களோட மொத்த சொத்தையும் மீட்டு தர்றதான் இதுக்கப்புறமா என்னோட முழு நேர வேலையும்னு சொல்லிட்டு ஃபோனை கெத்தாக கட் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு கடுப்பான ராகினியும், அப்பா நீ ஏன் அமைதியாக இருந்திருந்தா கூட அவன் வேலைக்கே போயிருக்க மாட்டான், இப்படி பேசி பேசி அவனை இப்படி உசுப்பேத்தி விட்டுட்டேன்னு சொல்ல. ஆனால் பசுபதியும், இங்கே பாருமா, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இன்னும் ஒரே வாரத்தில் அவன் துண்டை காணும் துணியை காணும்னு அந்த ஆஃபீஸ்லேருந்து ஓடலை. என் பேர் பசுபதியே இல்லைன்னு சொல்ல. ஆனால் ராகினிக்கும் அதில் நம்பிக்கையே இல்லை. ஏன்னா ராகினிக்கு விஜயை பற்றி தான் நல்லா தெரியும்ல. அதனால் அவங்க விஜய் மேலே தான் நம்பிக்கையோட, இவனெல்லாம் எப்படி தான் நம்ம கடந்து வரப்போகிறோன்னு தெரியல, ஜெயிக்கவும் முடியாது, அவனை விட்டுட்டு விலகவும் முடியாது, அவன் அப்படி ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்க. ஆனால் இன்னொரு பக்கமும் காவேரிக்கு இந்த மாதிரி விஜய் அந்த கம்பெனியில் போயிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு பயமும் இருக்குது. ஸோ கைஸ், பசுபதி மூலயமா மறுபடியுமே விஜய்க்கு நிறையவே பிரச்சனைகள் வருதுன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் காவேரிக்காக விஜய் தனக்கு வர்ற எல்லா தடைகளையுமே மீறி ஜெயிச்சு காட்டுவாங்கன்னு யாரெல்லாம் நம்புறீங்க? அண்ட் ஆல்சோ ஆணவத்தில் ஆடிட்டு இருக்க பசுபதியோட கதையையும் ராகினியோட கதையையும் கூடிய சீக்கிரம் விஜய் முடிச்சு வைக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?